வணக்கம். விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு. இனிமேல் நம்ம கொழுக்கட்டை ரெசிபியாக தேடிட்டுருப்போம். இது கண்டிப்பாக ஒரு யூனிக்காக இருக்குங்க. நான் ஒரு இன்க்ரீடியன்ட் போட்டோம்னா இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸ் மேலே ஆனாலும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கிராக்கே இல்லாமல் சூப்பராக சிம்பிளாக செஞ்சிடலாம். மெஷர்மெண்ட் எல்லாமே ரொம்ப ஈஸியாக 1 கப்புக்கு எவ்வளோ போடணுன்ற மெஷர்மெண்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அப்படின்னு புரியும். நிறைய பேருக்கு கொழுக்கட்டை நல்லா செய்வீங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நாங்கள் கொழுக்கட்டை ஃபர்ஸ்ட் டைமாக செய்ய போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாபாஸோட இடியப்ப மாவு தாங்க எடுத்திருக்கேன். பாபாஸோட இடியப்ப மாவு கொழுக்கட்டைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் நிறையா வருஷம் இதில் தான் நான் செஞ்சுருக்கேங்க. ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் ஒரு மாவு இருக்குது. நான் அது என்னங்கிறத அப்புறம் சொல்கிறேன். இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, எள்ளு போட்ட கொழுக்கட்டைங்க. விநாயகருக்கு எள்ளு உருண்டை அந்த மாதிரி எள்ளில் செஞ்ச பலகாரம் ஏதாவது ஒன்று செய்வாங்க. அதுக்காக நான் இன்னைக்கு கொழுக்கட்டையே எள்ளில் எப்படி செய்யலாங்கிற ரெசிபி தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு 2 ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன். இதை நான் ஏற்கனவே கழுவி காய வச்சுருக்கேன். நான் எப்போதுமே எள்ளு வாங்கிட்டு வந்தோடனே நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். நான் ஏதாவது எமர்ஜென்சிக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டியும் அப்போக்கே கல்லுலாம் இருக்கும் எள்ளில் அதனால் இதாக இருக்கும். இந்த மாதிரி லேசாக வெடிக்கும். லைட்டாக புகை விரலே எடுத்துருங்க, இல்லாட்டி எள்ளு ரொம்ப கருப்பாக போயிடும். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா தேங்காய் பூ ஒரு 3/4 கப் கிட்ட நான் எடுத்துக்கிறேங்க. இதிலே கொஞ்சம் ஆனால் எனக்கு மிச்சம் இருந்தது தான். நமக்கு கூட இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் மாவு நிறையா இருந்து அப்புறம் தேங்காய் பூ பற்றாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் திருப்பியும் போட்டு வதக்கிட்டு இருக்கணும். கொஞ்சம் தான் எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதை நம்ம சும்மாவே சாப்பிட்லாம். இது இப்போ நான் ஒரு 3/4 கப் கிட்ட தேங்காய் பூ எடுத்திருக்கேன். நம்ம ரொம்பலாம் போட்டு வதக்கி எடுக்கணும்னு இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா அந்த நெய்யில் எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த கட்டி மாதிரி இருக்கிறதெல்லாம் உதிரி உதிரியாக பூ மாதிரி வர அளவுக்கு நம்ம கிண்டி விட்டாலே போதும். ரொம்ப போட்டு வதக்கணும்னு இல்லை. இப்போ இது கூடவே நான் கருப்பு சீனி எடுத்திருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலராக கூழாமிளக்கு இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரியில் இருக்கும். இது அந்த சீனி எடுத்திருக்கேன். அதுவும் தேங்காய் பூ எவ்வளோ எடுத்திருக்கோன்னா அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ஸ்வீட் கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் மட்டும் குறைச்சிக்கோங்க. ஏன்னா மாவோடு சாப்பிட்றப்ப இது கரெக்டாக இருந்தது. ஸ்வீட் எங்களுக்கு இது கரெக்டாக இருந்தது. இதை ரொம்பலாம் போட்டு நம்ம வதக்கணும் இல்லைங்க. நம்ம போட்ட வெல்லம்லாம் அந்த ப்ரௌன் சுகர் நல்லா மெல்ட் ஆனால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப போட்டு சூடாக கிண்டிட்டோம்னா ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டே நீங்கள் இதை வறுத்துக்கோங்க. இப்போ இதை நான் வறுத்து வச்சிருந்த எள்ளு இருக்குது பார்த்திங்களா, அதை பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். நான் பொடி பண்ணிவிட்டு இப்போ நான் தேங்காய் பூலாம் போட்டு வதக்கணும் பார்த்திங்களா, அடுப்பை அடைச்சிட்டேன். நான் அதுக்கப்புறமா அந்த எள்ளை இது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வறுத்து தானே அரைச்சிருக்கோம். அதனால் நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒன்றா. வெல்லம் கரைஞ்ச உடனே அடுப்பை அடைச்சிருங்க. ரொம்ப நேரம் கிண்டுனா அப்புறம் அந்த உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங் ரொம்ப கிராஸாக ஆகிடும், அப்புறம் நல்லா இருக்காது. இப்போ மேல் மாவுக்கு நான் இன்றைக்கி 1 கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு தாங்க சொல்லியிருக்கேன். எல்லாமே நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல் பர்பஸ் ஃப்ளார், வீட் ஃப்ளார் இருக்குது பாருங்கள், அது தான். இது 1 கப்புக்கு நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த சூப் குடிக்கிற ஸ்பூன் இருக்குது பாருங்கள், அதில் எடுத்திருக்கேன். அதில் ஒரு இது போடுங்க. டேபிள் ஸ்பூன்னாக்கா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே நான் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் இது கூட சேர்த்துக்கிறேன். ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெய் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ வந்து நான் வந்து தண்ணி இது கூட சேர்க்குறதுக்காக கொதிக்க வச்சுக்கிறேங்க. கெட்டல்லேருந்து நம்ம அப்படியே எடுத்து ஊற்றுனோம்னா அந்த சூடு பத்தாது. அதனால் நான் கெத்துலேருந்து சுடு தண்ணி எடுத்து திருப்பி நல்லா கொதிக்க வைக்கிறேன் நான் இதில் வந்துட்டு. இந்த சூடு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கெத்தலில் தண்ணி ஊற்றினாலும் அவ்வளோ சூடு இருக்காது. நல்லா கொதிக்கணுங்க. அந்த மாதிரி கொதிக்கணும் தண்ணி வந்துட்டு. நல்லா கொதித்த தண்ணியை நம்ம ஊற்றினோன்னா தான் கரெக்டாக அந்த மாவு வந்து வெந்துடும். இது வந்து 1 கப் மாவுக்கு நான் 1½ கப்பு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேங்க. 1 கப் மாவுக்கு 1½ கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றுங்க. ரொம்ப அப்படியே டக்குன்னு ஊற்றினீங்கன்னா அப்புறம் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுனாலும் கஷ்டம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. ஆனால் 1 கப் மாவுக்கு நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதே மாதிரியே 1½ கப் தண்ணி எடுத்துக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா சூடில் அந்த பிறகு நல்லா அப்படியே கிண்டி விட்ருங்க. பார்க்க பார்த்தீங்கன்னா பால்கோவா மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இது பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக பால்கோவா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா இப்போ அந்த சூடுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் பாருங்கள். அப்போதைக்கு கொஞ்சம் விட்டு விட்டு நல்லா அந்த மாதிரி பதினஞ்சு விட்டுருங்க. அப்போ தான் நல்லா மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி இருக்குது பாருங்கள். அப்போது முன்னாடி பால்கோவா மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து இப்படியே தேய்ச்சி கொஞ்சம் அப்படியே இந்த சப்பாத்தி மாவு இருக்கும் பாருங்கள். அந்த பதம் மாதிரி வந்துடும். நீங்கள் 1 கப்புக்கு 1½ கப் தண்ணி ஊற்றினீங்கன்னா ரைட்டாக வருங்க. பாபாஸோட இடியாப்பம் மாவுக்கு வந்து இது. அது கூட வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் இருக்குது பாருங்கள், அது சேர்த்துருக்கேன். அந்த மாவு சேர்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து காலையில் செஞ்சிங்கன்னா நைட் ஆனால் கூட அந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து கொழுக்கட்டை செய்கிறப்போ சில சமயம் அந்த வெடிப்புலாம் வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் வரவே வராதுங்க. அந்த வெடிப்புலாம் வந்து வெடிப்பு வரணும், அதுக்காக வந்துட்டு நம்ம சரியாக மூடலைன்னா கண்டிப்பாக வெளியில் வந்துடும். ஆனால் நம்ம மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா வெடிப்பு வராது. ரொம்ப அழகாக சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றப்ப நீங்கள் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது ஒரு ஸ்பூன் தான் அந்த இதை சேர்த்துட்டோம்னாக்க. இப்போ நான் வந்து நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேங்க. ட்ரெடிஷ்னலாக நல்லெண்ணெயில் தான் செய்வாங்க. அம்மா வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் தான் செய்வாங்க. இது வந்துட்டு நெய் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நெய் போட்டாலும் ரொம்ப வாசம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நெய் எடுத்துகிட்டு கையில் நல்லா ரப் பண்ணிடுங்க. நல்லா அது இதில் வந்து கொஞ்சம் தாராளமாக நம்ம கையில் வந்து நெய்யெலாம் கொஞ்சம் தடவிக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் அழகாக வரும். வெடிப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி அமுக்கிட்டு நல்லா உருட்டிக்கோங்க. ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு இந்த கையில் அப்படியே வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணணும்னா கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த நெய் தடவுறது. அதுக்கப்புறம் லேசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சமாக அப்படியே கப் மாதிரி செய்ய வேண்டியது. அப்பப்போ வந்து ஒட்டுற மாதிரி இருந்தாக்கா நம்ம நெய்யை வந்து கொஞ்சம் ஃபிங்கர் டிப்பில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா சுற்றி இது மாதிரி செஞ்சிங்கன்னா அழகாக கப் மாதிரி வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். நிச்சயமாக வந்து கிராக் இருக்காது. கொழுக்கட்டையில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 12 ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்டிங்கன்னா கூட அது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நான் வந்து எப்போதுமே கொழுக்கட்டை இந்த மாதிரி தான் நான் செய்வேன். நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் கிட்ட இப்படி தாங்க செஞ்சிட்ருக்கேன் நான் வந்துட்டு. இது வந்து நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறப்போ கொஞ்சம் பார்த்து வைக்கணும். நிறைய உள்ள ஸ்டஃபிங் வச்சிடக்கூடாது. நிறைய ஸ்டஃபிங் வச்சோம்னாக்கா அது அப்புறம் நம்ம வந்து அவிச்சு எடுக்கிறப்போ அது வெளியில் வந்துடும். அது மாதிரி கொஞ்சமாக அளவு பார்த்து நீங்கள் உள்ளே வச்சுக்கணும். இது வந்து நிறைய கொழுக்கட்டை செய்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து பிகினர், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறவங்களுக்காகத்தான் நான் வந்து மெதுவாக செஞ்சு காமிச்சிருக்கேன் இதை வந்துட்டு. அப்படி வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. தெரியாதவங்களுக்காக தான் நான் வந்து மெதுவாக செஞ்சு காமிச்சிருக்கேங்க. இது வந்துட்டு நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறவங்களும் இருப்பாங்க. அதனால வந்து நான் மெதுவாக செஞ்சு காமிச்சிருக்கேன். ஃபாஸ்ட்டாக செஞ்சால் அவங்களுக்கு புரியாது. அதுக்காக திருப்பி நம்ம அதே போல் தான் நெய் வந்து கொஞ்சம் கையில் 2 கையிலையும் தடவிட்டு அதே போல் தான் பால் வந்து செஞ்சுட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கப் மாதிரி செய்யலாம். கை ஒரு விரலை உள்ளே விட்டுட்டு மேலே அப்படியே நம்ம திருப்பிட்டே வந்தோம்னா கப் மாதிரி வந்துடும். இப்போ பூரணம் உங்களுக்கு எப்படி கரெக்டாக வைக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னாக்க இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு நான் வந்து சும்மா கொஞ்சம் கூட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ மூடுனீங்கன்னா அந்த அழகாக வராது பாருங்கள். இப்போ
அழகாக மேலே பார்த்தீங்கன்னா திருப்பி வெளியாகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நம்ம கரெக்டாக இப்போ மூடணும்னாக்கா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் உள்ளார இடம்லாம் வந்துட்டு. அவ்வளோதான். நம்ம கறி பாப்லாம் செய்வாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான். ஆனால் மேலே வந்து சும்மா அப்படி அமுக்கி விட்டால் போதும். மேலே அமுக்கிறப்போ விரலில் கொஞ்சம் நெய் தடவிட்டு அமுக்கி விடுங்க. இது வந்து அச்சு. நம்ம இந்தியன் ஷாப்லலாம் அந்த அச்சு கிடைக்கும். இதுக்கு வந்து லேசாக மாவு அதே போல் எடுத்துகிட்டு நான் வந்து இது 2ஆக டிவைட் பண்ணிடுவேன். மாவு வந்து டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சின்னதாக அப்படியே உருட்டி எடுத்துக்கோங்களேன். அப்படியே ரவுண்டாக உருட்டிட்டு நம்ம கட்டை விரல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதுலேயே அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த ஷேப்பில், அவ்வளோதான். இதே போல் ஆப்போசிட் சைட்டுக்கும் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே தடவிட வேண்டியது தான். இதுக்கு ஸ்டஃபிங் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம இது மாதிரி இது மேலே அந்த அச்சில் மாவை வச்சுட்டு ஒரு பக்கம் மட்டும் ஸ்டஃபிங் வச்சா போதும். ஏன்னா 2 பக்கம் வச்சிங்கன்னாக்கா அப்புறம் திருப்பி நம்ம ஸ்டீம் பண்ணல அது வெளியில் வந்துடும். அதனால் ஒரு பக்கம் மட்டும் ஸ்டஃபிங் வச்சுட்டு நல்லா விரலில் லேசாக அமுக்கி விட்டுட்டு அதை அப்படியே மூடிட்டு சைட்டில் இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம எடுத்துட வேண்டியது தான். அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக தான் இருக்கும். பாருங்கள் கொஞ்சம் மாவு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து உள்ளே ஸ்டஃபிங் அமுக்கி விட்டுட்டு மேலே அப்படியே வச்சு மூடிட வேண்டியது தான். கடைசியாக ஒரு ட்ராப் நெய் எடுத்து அப்படியே தடவுனிங்கன்னா அழகாக வந்துடும். நீங்கள் செய்கிறப்பே பார்த்தீங்கன்னா இந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க கொழுக்கட்டைன்னா இந்த வருஷம் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டீம் பண்ணுற பிளேட்டில் அப்படியே அழகாக அடுக்கி வச்சுட்டு நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா கொதி வர்றப்போ நம்ம வந்து வச்சிடணும். கொதி வர்றதுக்கு முன்னாடியே வச்சிட்டோம்னாக்கா அப்புறம் நல்லா வேகாது. அது வந்துட்டு நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 8 to 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். இது வந்துட்டு நல்லா வெந்துடும். பாருங்கள் ஒன்றும் கூட கிராக் ஆகவே இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சில சமயம் உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்லாம் வெளியில் வந்துடும் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான கொழுக்கட்டை உங்களுக்கு கிடைக்கும். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்காக எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.